உங்களோட பேர் சொல்லுங்கள். ஜெசிந்தா ஜாஸ்மின். ஓகே. ஸோ நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன படிக்கிறீங்க? 6th ஸ்டாண்டர்ட். எந்த ஸ்கூல்? திருநெல்வேலி சாரா டக்கர் ஹையர் செகண்டரி ஸ்கூல். ஓகே. ஸோ நீங்கள் இப்போ வந்து என்ன இருக்கீங்க? ஒரு வெஸ்டீஜ் கம்பெனியில் சில்வர் டைரக்டர் பொசிஷனில் இருக்கேன். சில்வர் டைரக்டர் பொசிஷனில் இருக்கீங்க. ஓகே. ஸோ உங்களோட ஹையஸ்ட் இன்கம் சில்வர் டைரக்டராக இருந்து நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்க? 14,000. 14,000. அதுவும் நீங்கள் இந்த வயசில் வந்து சில்வர் டைரக்டர் பொசிஷனில் வந்து இன்கம் எடுத்திருக்கீங்க. ஸோ ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. ஃப்யூச்சர் என்ன உங்களுக்கு வந்து வெஸ்டேஜ் ஏன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணீங்க? ஸோ இந்த ஜாபில் வந்து உங்களோட ஃபாதர் மதர் ஓகே அவங்களோட சப்போர்ட் எப்படி இருக்குது? அம்மாவோட சப்போர்ட்? அம்மாவோட சப்போர்ட் நல்லாவே இருக்குது. ஸோ இந்த பிஸ்னஸ் பற்றி என்ன சொன்னாங்க? இந்த பிஸ்னஸ் மூலமாக வந்து என் ஃப்யூச்சர் வந்து மாறும்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஸோ இந்த இன்கம் மூலயமா என்ன பண்ணீங்க? இந்த இன்கம் மூலயமா வந்து எனக்கு பிடிச்சது எல்லாத்தையும் நான் வாங்கினேன். எனக்கு பிடிச்சது நான் எங்கள் அம்மாட்ட கேட்டு அவங்க வாங்கி தர மாட்டேன்னு சொன்னதை அந்த இன்கம் மூலமாக நான் வாங்கிக்கிட்டேன். ஓகே. ஸோ இது உங்களை பார்த்து ரிஜெக்ஷன் பண்ணுவாங்களே நிறைய பேர், இவ்வளோ சின்னதாக இருக்கீங்க, உங்களை பார்த்த உடனே நிறைய பேர் வந்து எம்எல்எம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ஷன் பண்ணுவாங்க. பட் நீங்கள் வந்து ஒரு கன்ஸ்டன்ஸாக பண்ணிகிட்ருக்கீங்க. சில்வர் டைரக்டர்ன்றது ஒரு சின்ன லெவல் கிடையாது. ஸோ இதில் வந்து 14,000 ரூபா இன்கம் நீங்கள் ஏர்ன் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். பெருசு இல்லை, பட் நான் இன்னும் வந்து லெவல் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். வர டிசம்பரில் நான் வந்து ஸ்டார் டைரக்டர் பொசிஷனில் நான் இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன். ஓ கிரேட். ஓகே. ஃபஸ்ட்டு இந்த ட்ரைனிங்க்கு வரும்போது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ வந்து அது மூலமாக நிறைய கற்றுக்கிட்டேன். இன்றைக்கும் கூட நான் வந்து நிறைய நோட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நான் அதை போய் என் வீட்டில் போய் டவுன்லைன்ஸ் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ அவங்களும் வந்து நான் சக்ஸஸ் பண்ண வைப்பேன். ஓ கிரேட். ஸோ இப்போ வந்து நிறைய லீடர்ஸை பார்த்துருப்பீங்க, எல்லாமே உங்களோட ஏஜ் பெரியவங்க தான். ஸோ நீங்கள் தான் யங்கு. ஸோ இதை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறீங்க? இது வந்து எனக்கு கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது. பட் நான் வந்து இதில் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து என்னுடைய லீடர்ஸ் எல்லாம் வந்து எனக்கு சொல்லும் போது அது வந்து ஆன்லைனில் தான் சொன்னாங்க. பட் ஆஃப்லைனில் அவங்க ஃபேஸஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்குது. ஸோ வந்து இவங்க தான் நம்மளை வந்து பாசிட்டிவ் பண்ணியிருக்காங்க, நம்மளை நெகட்டிவ்லேருந்து காப்பாற்றிருக்காங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இப்போது உங்களோட ஜெனரேஷனில் இருக்கக்கூடிய, அதாவது உங்கள் சேம் ஏஜ்லேயோ உங்கள் சேம் கிளாஸோ ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய, ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்தி சொல்லலான்னு இருக்கீங்க? ஸோ வந்து எனக்கு இந்த வயசில் வந்து எனக்கு இந்த பிஸ்னஸ் கிடைச்சதுக்கு வந்து நான் ரொம்ப ப்ரவுட் படுறேன். ஸோ வந்து இதில் வர இன்கம்மால் வந்து நான் ஆசைப்பட்டதை வந்து வாங்கினேன். ஸோ வந்து எனக்கு இந்த வெஸ்டேஜுங்கிற ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் வந்து நான் இன்வைட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவங்க வந்து இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்காச்சும் ஒரு நாள் ஜாயின் ஆவாங்க அப்படிங்கிற அப்ரோச் வந்து எனக்கு நிறையவே இருக்குது. ஓகே. ஸ்கூல் லைஃப்பில் வந்துட்டு நீங்கள் இருக்கும்போது ஒரு ஆம்பிஷன் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ நான் இந்த இதை வந்து நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ வந்து கரண்ட் உங்களோட ஆம்பிஷன் என்ன? ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது வந்து நான் ஐஏஎஸ் ஆகணும் அப்படிங்கிறது வந்து என்னோடய ஆம்பிஷனாக இருந்தது. பட் இப்போ வந்து நான் வெஸ்டீஜில் ஒரு பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணணும், சரவணன் சார் மாதிரி ஒரு பெரிய டீமை கைட் பண்ணணும். அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு கரெக்டாக இந்த பிஸ்னஸை புரிஞ்சு சார் எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அந்த மாதிரி வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன்.